உதகையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, இப்ப உதகையில சூழல் எப்படி இருக்கு? சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மழையின் காரணமாக இடையூறு ஏற்பட்டிருக்கு? மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக ஜூன் மாதம் இறுதி வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் பருவமழை என்பது இன்னும் தொடங்கப்படாமல் தாமதமாகிக் கொண்டே போகிறது. ஆனாலும் கோடை மழை பெய்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் என்பது கோடை காலத்தைப் போலவே அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதல் சற்றும் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் உதகையில் 1 மணி நேரமாக மழையானது கொட்டி வருகிறது. இடியுடன் பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர் விடுமுறை காரணமாக இன்று பக்ரீத் பண்டிகை என்பதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலே உதகை நகரில் குவிந்திருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக அவர்கள் சுற்றுலா தலங்களை காண முடியாத நிலையை காணப்படுகிறது. உதகை நகரில் இருக்கக்கூடிய சேரிங் கிராஸ் பகுதி, தாவரியல் பூங்கா, ஏடிசி, மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், பெங்க போஸ்ட் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழையானது பெய்து வருகிறது. தற்போது மழையின் தாக்கம் சற்று குறைந்திருப்பதனால் சுற்றுலா பயணிகளும் சுற்றுலா தலங்களை காண சென்று வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான காலநிலை நிலவுவதால் அதாவது உதகை நகருக்கு வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.